கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த தபசு நாட்கள், லெந்து நாட்களை தொடங்கி காலையிலே ஜெபமும் மாலையிலே ஜெபத்தோடு கூட வேத வசனங்களை தியானிக்கின்ற நல்ல கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். 14ஆம் தேதி தொடங்கி நேற்று வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்தோம். இன்று சனிக்கிழமை 17ஆம் தேதி உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் இதை அடுத்த மாதம் தொடர்ச்சியாக 40 நாள் வரைக்கும் ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. ஆலயத்திலே 3/4 மணி நேரம் ஒரு தலைப்பின் அடிப்படையில் அநேக வசனங்களை வைத்து வருகிற தேவ ஜனங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக இதை கேளுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். நான் வேத வசனங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? இந்த தபசு நாட்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட காரியம் என்ன? ஒரு பழைய வாழ்க்கை மாற வேண்டும், ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த தொடர்ச்சியாக ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்று சொன்னால், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கைக்கு சவால்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷிகமும் சத்ருவின் தூண்டுதலும் அது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தவறுகள் தெரிந்தே தங்களை உணராமல் துணிகரமாக செயல்படுகிற காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது இருக்க கூடாது என்பதற்காக தான் தொடர்ச்சியாக வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த பழைய நிலைகள் மாறி ஒரு புதிய அனுபவத்தோடு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வார்த்தைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த தபசு நாட்களின் முக்கியம் என்ன? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கழுகு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன செய்யும்? ஒரு புதிய அனுபவத்தோடு வாழ, ஒரு மேலே பறக்க, தொடர்ந்து அது உயிர் வாழ, பழைய காரியங்கள் தானாகவே அது வெறுத்துவிடும், கொத்திவிடும், ஒன்றா பிடுங்கி தூக்கி எறியும். அது கொட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு உருவமும் விகாரமாக காணப்படும். அதன் பிறகு புதிய இறகுகள் முளைத்து எல்லா தோற்றங்களும் புதிதாகி அது மிகுந்த புது பொலிவுடன் பறக்க ஆரம்பிக்கும். பழசு இருக்கிற வரைக்கும் புதிய காரியங்களை பெற முடியாது. இந்த மரத்தை குறித்து கூட சொல்வாங்க. ஒன்று, பழைய அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இலைகள் எல்லாம் கொட்டிடும். அப்புறம் அதன் பிறகு அது பழைய இலைகள் கொட்டப்பட்ட பிறகு புதிய இலைகள் வரும். மரத்தின் தோற்றம் அழகாக இருக்கும். அதன் பிறகுதான் கனி கொடுக்கிற அளவுக்கு அந்த மரத்தின் தன்மை காணப்படும். அதே போலதான் வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருந்தாலும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாலும், பழைய சுபாவத்தோடு, பழைய பார்வையோடு, பழைய வார்த்தைகளோடு, பழைய சிந்தனைகளோடு விடுதலை பெற முடியாமல் தாங்களும் புதிதாய் மாறுவதில்லை, மற்றவர்களையும் புதிய வழிக்கு விடுவதில்லை. வாழ்க்கை கரடு முரடாக, தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்க முடிகிறது. அதனால் இந்த லெந்து நாட்களிலே தேவ ஜனங்கள் நேரம் ஒதுக்கி ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் தான் இவைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை பழகிறவர்களுக்கு தான் அந்த பரிசுத்த அனுபவம், வளர்ச்சி, சிந்தனை புரியும். தேவ மனுஷன் தாவீது
அவர் வாழ்க்கையில் ஒரு உணர்வு வந்தது பாருங்கள். அவர் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அவர் ஒரு பாவம் செய்து விட்டார். அது அவருடைய உடலை, உள்ளத்தை வாட்டியது. ஆனா அவருடைய துடியாய் துடித்து போனார். 51ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய வருத்தங்களையும், தன்னுடைய குறைகளையும், தன்னுடைய பழைய வாழ்க்கையின் தன்மையையும் உணர்ந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா. எனக்கு அந்த அசுத்தமான சூழ்நிலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். என்னுடைய பழைய வாழ்க்கை என்னை நிலைதவற செய்திருக்கிறது, தடுமாற வைத்து விட்டது, என்னை அலங்கோலப்படுத்தி விட்டது, என்னை அவமானத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டது. எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் சுத்த இருதயத்தை கொடுக்கணும். நீங்க தான் ஒரு நிலையுள்ள ஆவியை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை தர வேண்டும் என்று தேவ மனுஷன் தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ பழைய காரியம் என்பது என்ன? கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பழைய சுபாவங்களை குறித்து பவுல் குறிப்பிடுகிறதை உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் 7ஆம் வசனம், கொலோசையர் 3:7, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீங்க. பவுல் சொல்றார், எல்லாருமே அந்த பழைய அனுபவம் இருந்தது. இப்பொழுதோ என்ன சொல்றார் பாருங்க, உங்களுக்குள்ளே கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், உங்க வாயில தூஷணமான வம்பான வார்த்தைங்க அது வேண்டாம், அதை விட்டுருங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டுருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கீங்களே. கொலோசை சபை பழைய காரியத்தை விட்டு புதிய அனுபவத்துக்கு வந்தாங்க. பவுல் சாட்சியாய் எழுதுகிறார். இந்த இரவு வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நமக்கு இந்த 3வது நாள், முதல் நாள் உணர்வு வேண்டும் என்று சொன்னேன். நேற்று தினத்தில் நாம் பார்க்கும்போது தங்கள் குறைகளை வாயினாலே அறிக்கையிட வேண்டும் என்று. இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவை, புதிய அனுபவம் தேவை. பழைய காரியம் வேண்டாம். அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய சமாதானத்தை கெடுத்துரும், அழைப்பை மறக்க வச்சிடும், ஆண்டவருக்காக சேவை செய்ய முடியாத பண்ணிடும், அவன் நாம மகிமைக்கு வாழ முடியாம காரியங்கள் இருக்கும். பின்னாட்களில் பாதிக்கப்படுவோம். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சிந்தித்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு 40 நாளும் 40 வார்த்தை உள்ளத்துல தங்கினாலே நாம் எவ்வளவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும், ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தைகளை தயவு செய்து கேளுங்க, வேதத்தை படிங்க, உள்ளத்திலே புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே, தியான கூடுகையிலே, இந்த போன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் புதிய அனுபவத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. அடுத்து
திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை நீங்க கேட்க போறீங்க. ஒரு குறிப்பா மனசுல வச்சுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். எங்க பழைய சுபாவத்தை மாற்றி போட்டுருங்கப்பா. புதிய சுபாவத்தை தாரும். தாவீது ஜெபித்ததை போல, பவுல் குறிப்பிட்டதை போல எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பலன் தாரும். ஆவியானுடைய துணை எங்களுக்கு வேண்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்ந்து கனி கொடுக்க, உடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்க கிருபை கொடுங்க. ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.